இந்தியாவில் இப்போ 3வது பிரான்ச் இப்போ நம்ம பெங்களூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்னிச்சர் கடை இல்லைங்க, இது கடல் அப்படின்றதுக்கு எக்கச்சக்கமான ஃபர்னிச்சர் ஐட்டம், வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான ஐட்டம்ஸும் இங்கே நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டோர் வந்து உலக அளவில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஹைதராபாத்லேயும், செகண்ட் வந்து மும்பைலேயும் இவங்க பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ போன வாரம் பெங்களூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஸ்வீடனில் இருக்குது. இது உலக அளவில் எல்லா நாட்டிலையுமே இருக்கிறதுனால நம்ம அங்கெல்லாம் போய் பார்க்க முடியலைனாலும் அதே லெவலுக்கு அதே மாதிரி ஐக்கியா நம்ம இந்தியாவிலையும் வந்திருக்கு. ஸோ ஹைதராபாத்தில், மும்பையில், இப்போது நாச்சந்திராவில், பெங்களூரில் ஓப்பன் பண்ணியிருக்கதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு லோக்கலில் இருக்கிறவங்க மெட்ரோ ட்ரெயின் மூலமாகவோ அல்லது பஸ்ஸோ ஆட்டோ இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கல்ஸில் வரும்போது கார் பார்க்கிங் ஏரியா ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ ஐக்கியாவை பார்த்துக்கிட்டே இப்போ நம்ம கார் பார்க் பண்ண உள்ளே போகலாம். செக்யூரிட்டி அங்கங்கே நிற்கிறாங்க. ஸோ காரை நம்ம செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ பார்க்கிங் ஏரியாக்குள்ளே போகிறோம். ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் வீக் எண்டில் போகாமல் வீக் டேஸில் போகிறது இப்போதைக்கு நல்லது. காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போதே நமக்கு பேக் கொடுக்குறாங்க. அப்புறம் கூடவே வந்து ட்ராலி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மேலே என்ட்ரு ஆன உடனே பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம புதுசாக வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா நிறையவே பிளான் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இங்கே ஐக்கியாவுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பெட்ரூம் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு ஹால் எப்படி இருக்கணும், அல்லது கிச்சன் எப்படி இருக்கணும், சின்ன இடத்துல நம்ம எந்த அளவுக்கு அழகாக வீட்டை டெக்கரேட் பண்ணிடலாம், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் அப்படின்றத டிஸ்பிளேயில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கலாம். இங்கேயே ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு இருக்குது. ஸ்வீடன் ஃபுட்டு, இந்தியன் ஃபுட்டு இது ரெண்டுமே இங்கே கிடைக்கும். அதை டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ஃப்ளவர் வாஷ்லேருந்து ஆரம்பித்து பெட்ரூம், பாத்ரூம், ஸ்டடி ரூம் எல்லா ப்ராடக்ட்டும் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ப்ளஸ் அது எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதையும் இங்கே இருக்கும், விலையோடு இருக்கும். இப்போ நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சின்னதாக செப்ரேட்டாக ரூம் இருக்கும். அந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்றத நிறைய ஐடியாஸ் நமக்கு உள்ளே போனோடனே கிடைக்கும். இப்போ டிவி எந்த இடத்துல வைக்கலாம், அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு டிவி கேபினெட் அதெல்லாமே கிடைக்கும். இங்கே ஷோ பீஸ் என்னென்ன வாங்கிக்கலாம் அப்படின்றதும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செப்ரேட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் லே அவுட்டும் போட்டு வச்சுருக்காங்க. அந்த லே அவுட்டை பார்த்துட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடு இப்படிலாம் கூட கட்டலாம், வீட்டில் இந்தந்த ஃபர்னிச்சர்ஸ் இங்கே தான் போடலாம் அப்படின்ற ஐடியாவும் கிடைக்கும். இந்த ரெட் கலரில் போட்டிருக்கிறது விலையோட டீட்டெயிலும் அதோட கோட் நம்பரும் இருக்கும். ஸோ எந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த கோட் நம்பரை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும். நம்ம பார்க்குற ஒவ்வொரு இடமுமே ரொம்பவே அழகாக இருக்கும். நின்று பொறுமையாக பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருட்களை நோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் சேவிங் ரொம்பவே அழகாக இருக்கும். அதாவது ஒரு குட்டியோண்டு இடத்துல நமக்கு எந்த அளவுக்கு ஃபர்னிச்சர்ஸ் ரெடி பண்ணலாம். இப்போ அடுப்படின்னு எடுத்துக்கிட்டால் வீட்டுக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே அந்த ரேட்டோடையே உங்களுக்கு போட்டிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து கீழே போய் நம்ம வாங்கிக்கலாம். கான்செப்டே ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டேலேருந்து 1 டே தாராளமாக நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா நாட்டிலையுமே ஒரே மாதிரி தான் ஐக்கியா இருக்குது. இப்போ கிட்ஸ் ரூமை நீங்கள் டிசைன் பண்ணணும் அல்லது அதுக்கான ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும். இப்போ கார்பெண்டர்கிட்ட நம்ம கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் செலவு அதிகமாகும். இதில் வந்து நம்ம ஃபர்னிச்சர்ஸை உடனேயும் பார்த்து நம்ம இங்கேயே வாங்கிட்டு நம்மளே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பியூட்டியே இது தான். நிறைய பேர் என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க பேம்பூ ஸ்டீமர் எங்கே வாங்கினீங்க அப்படின்றது. ஸோ இதுவும் வந்து நான் யூகேயில் இருக்கும்போது ஐக்கியாவில் வாங்கினது தான். இப்போ வந்து உங்களுக்கு ஐக்கியாலேயே இந்த பேம்பூ ஸ்டீமர் கிடைக்கிது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஐக்கியா ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வாங்கி ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னுமே புதுசு மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லா ப்ராடக்ட்டுமே.
வீட்டுக்கு போடுற கால் மிதியிலேருந்து ஆரம்பித்து உங்கள் பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்ணுற வரைக்கும் எல்லா ஐட்டமும் நம்ம வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ரேட்டும் வந்து ரீசனபிளாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபர்னிச்சர்ஸோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது பார்க்கும்போதே நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இது பண்ணால் நம்ம ரூமுக்கு இது செட் ஆகுமா, அல்லது நம்ம ஹாலுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு பார்த்து நம்ம வாங்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பில்லோ கவர் அதுவும் வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்சம் ஆஃபரில் அவங்க போட்டுட்ருக்காங்க. ஓப்பனிங் ஆஃபர் அப்படின்ட்டு போகுது. இப்போ குழந்தைங்க ரூம் அப்படின்னு எடுத்துட்டால் நம்ம ஃபர்னிச்சர்ஸோடு சேர்ந்து டாய்ஸும் விரும்பி வாங்குவோம். இதுவும் இங்கேயே இருக்குது. ஸோ அங்கங்கே வச்சுருக்காங்க எல்லா ஐட்டமும். நம்ம தேவையானதை இங்கே பார்த்துக்கலாம். லைட் வெயிட் ஃபர்னிச்சர்ஸ் நீங்கள் இங்கே தாராளமாக எடுக்கலாம். ரேட்டும் சிலது வந்து ரொம்பவே ரீசனபிளாக இருக்கும், ரொம்பவும் காஸ்ட்லியாகவும் இருக்குது. மாதிரி லைட் டிசைனும் நிறையவே வச்சுருக்காங்க. ஷோ பீஸாக இருக்கட்டும், ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிது உங்களுக்கு. இங்கே நம்ம வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ், டெஸ்க்கு அல்லது வார்ட்ரோப், இந்த மாதிரி நீங்கள் தேவைப்படுற பொருட்கள் எல்லாமே நம்ம கார்பெண்டர் வச்சு பண்ணுவோம். இங்கே லைட் வெயிட்டில் நம்ம தேவையான, இப்போ நம்மளோட பட்ஜெட் ஒரு 5000 ரூபாய் அப்படின்னா அந்த 5000 ரூபாய்க்கும் நம்ம இங்கே ஃபர்னிச்சர்ஸ் பார்க்கலாம். 50000 ரூபாய் அப்படின்னாலும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபர்னிச்சர்ஸும் இங்கே நமக்கு கிடைக்கும். ஒரு சமையலறைக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த செட்டிங்ஸை நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். கபோர்டு வேணுமா, கபோர்டு வைக்கிறதுக்கு நமக்கு முடியல அப்படின்னா ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் நிறையவே இருக்குது. ஃப்ளவர் வாஷ் அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றத்தையும் நம்ம பார்த்து அழகாக செலக்ட் பண்ணலாம். இப்போது இந்த ஃப்ளவர் வாஷ் எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கக்கூடியது தான். இந்த செட்டிங்கை நம்ம பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த லைட் வந்தால் நல்லாயிருக்கும், இந்த டைனிங் டேபிள் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ளோஸ்டாக இருட்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி டிஸ்பிளே வைப்பாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே விண்டோ மாதிரி இருக்கும். வீடும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறைய தேவைப்படும். அதுக்காக நிறைய வெப்சைட்டை நம்ம சர்ச் பண்ணியிருப்போம், அல்லது நிறைய வீட்டுக்கு போய் பார்த்துருப்போம். நான் ஐக்கியாக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியாஸ் கிடைக்கும். இப்போது டைனிங் டேபிள் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு மேலே விதவிதமான லைட் வச்சா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேங்கிங் லைட்ஸ் நிறையவே உங்களுக்கு இங்கே பார்க்கலாம். வால் கிளாக், வீட்டுக்கு தேவையான சில ப்ராடக்ட், ஹோம் அப்ளையன்ஸ் இங்கே வந்து நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக ஒரு கடைக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஒரு ஐட்டம் ஃபர்னிச்சர்னால் அந்த ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம் மட்டும்தான் வாங்கிட்டு வருவோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இல்லாத ஐட்டமே இல்லை அப்படின்றது தான் சொல்லலாம். ஸோ அந்த வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து ஆரம்பித்து நம்ம இப்போ அடுப்படிக்குள்ளே நிற்கிறோம் பாருங்கள், அடுப்படிக்குள்ளே சாமான்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு அடுப்படியை செட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட நம்ம முன்னாடியே உட்காந்து பேசி நம்ம அடுப்படி சைஸோ அல்லது வீட்டோட சைஸ் அவங்க சொன்னோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க.
அவங்களே வந்து பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளே ஈஸியாக செட் பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொரு ஃபர்னிச்சர்ஸும் இருக்கும் இங்கே. ஸோ இதில் உள்ள ஐட்டம்ஸை பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இப்போ சமையல் கட்டில் என்ன தேவை, அதுக்கு வேண்டிய மளிகை சாமான்கள் வைக்கிறது, அல்லது வீட்டுக்கு தேவையான கத்தியிலேருந்து ஆரம்பித்து ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் வைக்கிறது, அதே மாதிரி பாத்ரூமில் எப்படி செட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இங்கே வந்து பார்க்கலாம். இப்போது நீங்கள் டிஷ்வாஷரோ அல்லது வாஷிங் மிஷின் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஏரியாவை எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். ஐடியா மட்டும் கிடைக்காது, இங்கே போனீங்கன்னா தேவையான பொருட்களையும் நம்ம வாங்கிட்டு வரலாம். ஸோ இது ரீசனபிள் ப்ரைஸில் தான் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ அது நமக்கு தேவையான ப்ரைஸில், அதாவது என்னோடய பட்ஜெட் இவ்வளோதான் என்னால் வாங்க முடியும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பொருட்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு சமையல் கட்டையும் கொஞ்சம் பார்க்கலாம். ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும், அது நம்ம தேவையினாலும் வாங்கிக்கலாம். இப்போ ஏணிப்படி மேலே எல்லாம் ஸ்டோரேஜ் சாமான்கள்லாம் வச்சுப்போம், ஏணிப்படியை ஒவ்வொரு இடத்துக்கும் வைக்க முடியாது. இந்த மாதிரியான ஸ்டூல் ஐட்டமும் உங்களுக்கு இங்கேயே கிடைக்கிது. இங்கே ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் கிடையாது, நமக்கு டைல்ஸு டிசைன், இப்போ வீட்டுக்கு தேவையான ஃப்ளோருக்கு போடணும் அப்படின்னா சிம்பிளான டிசைனில் இது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல, மேபி அவங்க உள்ளே வச்சுருக்கலாம். நம்ம சமையல் வீடியோவில் நிறைய நான் இந்த ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணியிருப்பேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஐக்கியாவில் தான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன், இன்னுமே அது புதுசு போல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ப்ராடக்ட் நான் ஐக்கியாவில் வாங்கினது தான். அதோட தரம் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே புதுசு மாதிரி இருக்கும். பீங்கான் ஐட்டம்லாம் கூட நிறைய நான் வாங்கிட்டு அங்கேருந்து யூகேலேருந்து கொண்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப சேஃபாக பேக் பண்ணி ரொம்பவே சேஃபாக, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஐட்டம்லாம். அதனால் பாதுகாப்பாக நிறைய ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருந்தேன். நிறைய ஐட்டம் அங்கே விட்டுட்டும் வந்துட்டோம். அப்புறம் துபாய் போகும்போது கொஞ்சம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ இந்தியாவிலே வந்துருச்சு, அதனால் தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். விதமான கலரில் நிறைய வெரைட்டியில் நமக்கு சேர்ஸ் கிடைக்கிது, டிசைன்லேயும் நிறைய கிடைக்கிது. அப்படின்னு இப்போ ஆஃபீஸ் யூஸாக இருந்தாலும் சரி, ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியது, கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது, ஸ்டடி டேபிள், அந்த மாதிரியான ஐட்டம்ஸும் இங்கே நிறையவே வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இதை நீங்கள் வந்து நேரடியாக போய் பார்க்க முடிஞ்சால் போய் பார்க்கலாம், இல்லைன்னா அவங்கக்கிட்டேயும் வெப்சைட் இருக்குது, அது மூலமாகவும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள பியூட்டியே என்ன அப்படின்னா, ஃபர்னிச்சர்ஸ் வந்து அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வைக்கணுன்ற அவசியம் இல்லை, பேக் பண்ணி சின்னதாகவே இருக்கும். நம்ம அந்த ஸ்டோர்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம் வீட்டுக்கு. நம்மளே ஈஸியாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்மளே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா பெட்ரூம்க்கு தேவையான ஐட்டம்ஸ், பெட்டு, பில்லோ, அந்த குஷனு, அதுவும் டூபெட்டு,
போடக்கூடிய பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர் எல்லாமே இங்கே நமக்கு கிடைக்கும். ஸோ காட்டன் மெட்டீரியல், பாலிஸ்டர் மெட்டீரியல் எல்லாத்துலேயுமே அவங்க வச்சுருக்காங்க. வந்து ரொம்பவே சூப்பராக கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. பங்க் பெட் இருக்குது. குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபர்னிச்சர்ஸோட சின்னதாக உங்களுக்கு இடத்த அடைக்காத அளவுக்கு பெட் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. பங்க் பெட்டில் நிறைய வெரைட்டிஸில் மெட்டீரியல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்டடி டேபிளோடு சேர்ந்து வேணும் அப்படின்னாலும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நின்று பொறுமையாக பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். சோஃபா கம் பெட்டும் இருக்குது. பார்த்திங்கன்னா மேலே வச்சுருக்கிறது சோஃபா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது சிங்கிள் பெட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பெருசாக விரிச்சிட்டோம் அப்படின்னா அதை பெட்டு மாதிரியும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபர்னிச்சர்ஸும் நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். வீடு கட்டியாச்சு, ஃபர்னிச்சர்ஸ் வச்சாச்சு, அதுக்கு ஏற்ற மாதிரியான கைப்பிடி வேணும் அப்படின்னா இதுலேயும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிற மாதிரியானதோ அது 5th வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரூம் செட்டிங் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக ரூமை செட் பண்ணி வைக்கலாம். கிட்ஸுக்கு மட்டும் கிடையாதுங்க, டீனேஜர்ஸ், காலேஜ் போகிறவங்களுக்கு, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்கு அந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரியான எல்லா ஐட்டமும் இங்கே நமக்கு பார்த்து வாங்கலாம். நைட் லேம்பும் இங்கே ரொம்பவே விதவிதமாக குழந்தைங்க ரூமுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ₹19 ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது ஸ்பூனு, சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் ₹19. அப்புறம் பார்த்தீங்கன்னா 49, 99 இந்த மாதிரியான ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிட்ஸ்க்கு கொடுக்குற மாதிரியான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி டிசைனாக நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்நாக்ஸ் பாக்ஸோ அல்லது தண்ணி குடிக்கக்கூடிய வாட்டர் பாட்டில், பால் பாட்டில், ஸ்பூனு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையவே கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே. மாடியில் இது ஃபுல்லாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான பொருட்கள் மேலே பார்த்தது எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே கீழே வந்து நம்ம தேவையானதை கலெக்ட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு பாதி நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸை நமக்கு ஐடியாஸும் நிறைய கிடைக்கும். ஸோ இது வந்து இதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம், இது ஐட்டம் எங்கே இருக்குது அப்படின்றதையும் தேடி வாங்கிக்கலாம். நீங்கள் மேலே பார்த்த பொருள் வந்து கீழே எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நம்பரை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வாங்குறதுக்கு. அங்கங்கே உங்களுக்கு ஹெல்ப்புக்கும் ஆட்கள் இருப்பாங்க. ஸோ எதுவும் ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க.
பேக்கிங் ஐட்டம், கேக் பண்ண போகிறீங்க அல்லது பிஸ்கட் பண்ணணும், குக்கீஸ் பண்ணணும்னாலும் இங்கே எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. மெஷர்மெண்ட் கப்லையும் கிளாஸில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, பிளாஸ்டிக் எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும். சமையல் கட்டுக்கோ மைக்ரோவேவ் அவன் வச்சுருக்கவங்க அவங்களுக்கு தேவையான யூஸில் உள்ள பொருட்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ விதவிதமான ஐட்டம்ஸு ஒரே கடையில் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயும் வந்து சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது, கிளாஸ்லேயும் இருக்குது, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லேயும் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடுப்படிக்கு எந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். கலர் கலராகவும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இறங்கிட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ், அதுவும் மேலே பார்க்குறத விட மேலே டிஸ்பிளேயில் நிறைய வச்சுருந்தாங்க. அதை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே நம்ம தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். நிறைய நடக்கணும், பொறுமையாக நடந்து ஒவ்வொன்றையும் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு 4 to 5 hours இங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் நல்ல அழகாக பொறுமையாக பார்த்து வாங்கலாம். எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு விதத்துலேயும் வச்சுருக்காங்க. பீங்கான் ஐட்டம்ஸ் நிறையவே நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த பீங்கான் தட்டெலாம் வந்து 59 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். நிறைய கலர்ஸில் அவங்க வச்சுருக்காங்க, ஒயிட் மட்டும் கிடையாது. வித்தியாசமான கலர்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி செட்டாகவே வாங்கிக்கலாம். இப்போ ஒரு பவுலோ அல்லது பிளேட்டு, சைட் பிளேட்டு, அதுக்கு ஏற்ற மாதிரியான கப் அண்ட் சாசர், தட்டு, வீட்டுக்கு தேவையானதை ஒரு அடுப்படிக்குள்ளே ஒரு செட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே ஃபுல்லாகவே கலெக்ஷன்ஸ் இருக்குது. பாத்ரூம்க்கு தேவையான ஐட்டம்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. வைப்ஸு, பக்கெட்டு, பேஸ்கெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்பு, எல்லா ஐட்டமும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். பாத்ரூம்க்குன்னு தனியாக எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. டப்பு, அப்புறம் பக்கெட்டு, பேஸ்கெட்டு, புடவை, துணிமணி காய போடுற கிளிப்பு, டவலு, நாப்கின் ஐட்டம்ஸு எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு டாய்லெட் எப்படி இருக்கணும், எப்படி ஒரு பாத்ரூமை செட் பண்ணலாம் அப்படின்றதையும் இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. டவலு, சோப் ஹோல்டர், அந்த என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம அங்கே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ஐட்டம் எல்லாமே ஒரு ஐடியாவுக்கு நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே கொண்டு வந்துடுவாங்க. தேவைப்படுற ஐட்டம்ஸை இந்த ரெட் கலரில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கோட் நம்பரை நம்ம நோட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நம்ம எந்த ரேக்கில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அங்கேயே போய் நேரடியாக எடுத்துக்கலாம். கால் மிதிலையும் நிறைய வெரைட்டிஸ், கார்பெட்டு, எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும். ஐக்கியாவில் வாங்கக்கூடிய கால் மிதி, கார்பெட் இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் உழைக்கும். நீங்கள் வாஷ் பண்ணி நிறைய முறை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல சூப்பராக இருக்கும். கலெக்ஷன்ஸும் ரொம்பவே அருமையாக இருக்கும். ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் அதோட யூஸ் வந்து அதிக நாள் வரும். இது ஒவ்வொன்றா அப்படி பார்த்துக்கிட்டே நம்ம வந்துட்டுருக்கலாம். பாத்ரூம் செக்ஷன் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். துணி காய போடுற ஐட்டம்ஸ், அதுக்கும் தனியாக அவ்வளோ மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதையும் அந்த கலெக்ஷன்ஸு இப்படியே பார்த்துட்டு வாங்க. நைட் லேம்ப்ஸு, விதவிதமான குழந்தைங்களுக்கு ரூம்க்கு ஏற்ற மாதிரியோ படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான நைட் லேம்ப்பு, டிசைனாக வீட்டை அலங்கரிக்கக்கூடிய நைட் லேம்ப்ஸும் நமக்கு நிறையவே கிடைக்கிது. ஷோ பீஸும் இங்கே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க.
ஷோ லைட்டு, எல்இடி லைட்டு, அப்புறம் இந்த மாதிரியான நிறைய வெரைட்டியாக லைட்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ கீழே இறங்கி வந்துட்டோம் அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. நம்ம தேவையானதை வாங்கிட்டு நம்ம பில் போடலாம். இப்போ நம்ம பெரிய பெரிய ப்ராடக்ட் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதை கையில் தூக்கிட்டே வர முடியாது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பெரிய பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸோ அல்லது டைனிங் டேபிளோ இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய ப்ராடக்ட் எது பார்த்துருந்தாலும் அதை எல்லாமே கீழே வச்சுருக்காங்க. அந்த ஸ்டோரில் கீழே நம்ம ஒரு ஆரோ போட்டிருப்பாங்க. அந்த ஆரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துல எங்கே போகிறோம், எங்கே இருக்கோம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸும் ஆகாது. ஸோ அந்த ஆரோவை ஃபாலோ பண்ணிகிட்டே நம்ம பின்னாடி வந்தோம் அப்படின்னா தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே நம்ம வாங்கிட்டு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கலாம். இங்கே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. இம்போர்ட்டட் ஐட்டம்ஸாக இருக்கிறதுனால ரொம்பவே பார்க்குறதுக்கும் ரியல் ஃப்ளவர் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ளவர்ஸும் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி செட்டாக மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஷாப்பில் நம்ம பார்த்துருப்போம் பெரிய பெரிய டெஸ்க்கு அதெல்லாம். அதை இங்கே தான் வந்து ஸ்டோரில் வச்சுருப்பாங்க. அதை நம்ம பார்த்துட்டு அதிலே நம்பர் போட்டிருப்பாங்க, இந்த ரோவில் இந்த ரேக்கில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த ரோவை நம்ம பார்த்துட்டு அந்த ரேக்கில் போய் நம்ம எடுத்துக்கலாம். IKEA ஷாப்போட ஃபுல் வியூ இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த வரைக்குமே உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியாஸ் கிடச்சிருக்கும். என்னென்ன வாங்கலாம், என்னென்ன ப்ராடக்ட் இங்கே இருக்குது, வீட்டை எப்படி அழகுபடுத்தலாம், எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி ஒரு வாரம் தான் ஆகிறதுனால உங்களுக்கு ரஷ் அதிகமாக இருக்குது. வீக் டேஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். ஐக்கியா ஷாப்பிங் vlog உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.